என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு செல்வதற்கு முன்பாக நாம் அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கும்படியாக இருக்கிறோம். இது சிறுவர்கள் ஆராதனை. இன்றைக்கு சிறு பிள்ளைகள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நடத்தி இருக்கிறார்கள். சங்கீத புஸ்தகம் 8வது சங்கீதம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். சங்கீதம் 8:2. பகைஞரையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர். இன்றைக்கு பாலகர் வாயிலே பெலனை கர்த்தர் உண்டு பண்ணினார் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். பாலகருடைய வாயிலே, குழந்தைகளுடைய வாயிலே கர்த்தர் பெலனை உண்டு பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எதற்காக உண்டு பண்ணினாராம்? பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம். இன்றைக்கு பாலகருடைய வாயிலே கர்த்தர் பெலனை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். நாம் எல்லாருக்கும் தெரியும், பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஒரு பெலன் உண்டாகும் என்று சொல்லி. ஆனால் இங்கே நாம் வாசிக்கிறோம், பாலகருடைய வாயிலே கர்த்தர் பெலனை உண்டு பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அது எந்த பெலன், அந்த பெலன் எதை குறிக்கிறது என்று சொல்லும் பொழுது, இப்பொழுது நாம் வாசித்த வசனங்களுக்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனம். இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாக்கும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். பழைய ஏற்பாட்டிலே பெலன் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு எதை சொல்லுகிறார்? துதியை குறித்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளுடைய வாயிலே கர்த்தர் பெலனை உண்டு பண்ணினார் என்று சொல்லும் பொழுது துதியை உண்டு பண்ணினார். அப்ப துதியானது நம் வாழ்க்கையிலே ஒரு பெலத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிற துதி. இந்த துதியை அந்த சிறு பிள்ளைகள் செய்து கொண்டிருந்த பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபமடைந்தாங்க, கோபப்பட்டாங்க. பிள்ளைகள் தேவாலயத்திலே கர்த்தரை துதித்தாங்களா? எப்படி துதித்தாங்களா? ஓசன்னா என்று சொல்லி. இரண்டாவது வாசிக்கிறோம், அவர் செய்த அதிசயங்களை சொல்லி. பிள்ளைகள் ஆலயத்திலே கர்த்தரை துதிக்கிறார்கள். ஆனால் அங்கிருந்த வேத பாரகர் மற்றவர்களுக்கு எல்லாம் ஒரு கோபம் உண்டாகி இயேசுவிடத்தில் அதை சொல்றாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனால் சிறு பிள்ளையை போல நீங்களும் நானும் மாற வேண்டும். துதிக்கிற வேளையில் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அல்லேலூயா. சிறு பிள்ளைகளை ஆண்டவர் துதிக்க வைக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் சிறு பிள்ளையாக மாற வேண்டும். மாறி மாறி பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நாம் துதிக்கும் பொழுதுதான் நம் வாழ்க்கையில ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் துதிக்கிற வேளையிலே கர்த்தர் நம் வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நாம் செய்திக்குள்ளே போவதற்கு முன்பாக ஒரு பாடலை, தெரிந்த ஒரு பாடலை நாம் பாட இருக்கிறோம். உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது,
வைத்தீரையா பாலகர் நாவிலே எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா உயர்ந்தது உங்கள் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது அது இனிமையானது என்னுடையது நிலாவை பார்க்கும்போது பாலகருடைய வாயிலே கர்த்தர் துதியை உண்டு பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தரை துதிக்கிற பாலகர்கள் சபையில் இருக்கிறார்கள். ஆனால் அதை தடை செய்யும்படியாக அங்கே வேதபாரகர்கள் எழும்பி நிற்கிறார்கள். ஏன் அவர்கள் அப்படி செய்தார் என்று சொல்லும் பொழுது அவர்கள் மனுஷனை பிரியப்படுத்தும்படியாக ஒன்று, இரண்டாவது சாத்தானுக்கு துதித்தாலே பிடிக்காது. சாத்தான் துதியை விரும்ப மாட்டான், துதியை தடை செய்கிறவனாக இருப்பான். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது ஆண்டவரை துதிக்கணும்னு நினைப்போம். ஆனால் இங்கே வந்த உடனே வாயை மூடிக்கிட்டு இருப்போம். காரணம், பிசாசு உள்ள இருந்து கிரியை செய்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட பிசாசெல்லாம் அப்பால போ. இயேசுவின் நாமத்தில் என்ன பாச சொல்றீங்கன்னா, இயேசுவின் நாட்களில் பிசாசு உள்ள பூந்துட்டான். அவன் செய்த கிரியைகளை இயேசுவை அதட்டுறாரு. ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். பிசாசு துதிக்கிறத அவன் விரும்ப மாட்டான். ஏனென்றால் துதிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் போறார். அவர் மரிக்க போறேன்னு அங்கே அவர் எல்லா சீஷர்களை பார்த்து சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது அங்கே பேதுரு, ஆண்டவரே இது உமக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு ஒருவேளை பாசத்தினால ஆசையினால் அவன் சொல்லி இருக்கலாம். ஆனால் அது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்களும் நானும் அதுபோலதான் தேவாலயத்திலே பிள்ளைகள் பாலகர்கள் துதிக்கும் பொழுது அங்கே துதிக்க கூடாது என்று கோபம் அடைந்து எரிச்சல் அடைந்த அந்த வேத பாரகர்களும் அவர்களுக்குள்ளே கிரியை செய்ததும் பிசாசுதான். அல்லேலூயா. இங்கே பேதுரை நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அங்க என்ன வாசிக்கிறோம்? எனக்கு பின்னால போ சாத்தானே, இடரா இருக்கிற தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வேண்டும்.
மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க கூடாது, மனுஷனை பிரியப்படுத்தும்படியாக. அன்றைக்கு வேத பாரகர்கள் எல்லாம் இந்த பிள்ளைங்க எல்லாம் கூச்சல் போடுறாங்க, துதிக்கிறாங்கன்னு சொல்லி இயேசுவிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அன்றைக்கு பிசாசு பேதுருக்குள்ள புகுந்து கொண்டு ஆண்டவர் சிலுவையில மரிக்க கூடாது என்று தடை செய்யும்படியாக. ஒருவேளை வெளியில பார்க்கும்போது ரொம்ப பாசமா இருக்கான் பேதுருன்னு நினைக்கலாம், ஆனால் பாசமா பேதுரு இல்ல, உள்ள இருக்கிற சாத்தான் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேறக்கூடாதபடி தடை பண்ணுகிறான். இன்றைக்கு ஆண்டவரை துதிக்க கூடாதபடி தடை பண்ணுகிற சாத்தான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் புகுந்து இருக்கும் பொழுது நீ வாய் திறக்க முடியாது. நீ ஆண்டவரை துதிக்க முடியல, சாத்தான் உள்ள இருக்கான்னு அர்த்தம். சாத்தான் வருவானா? சபைக்குள்ள வருவான். ஏசப்பா கூட இந்த சீசனுக்குள்ளே சாத்தான் பூந்தான். பரலோகத்திலே சாத்தான் யோபுவை குறித்து சொல்லும்படியாக தேவ பர்வதத்தில் போனா சாத்தான் வருவான். இன்னைக்கு சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தரை துதித்த பாலகர்களை பார்த்து அவர்கள் எரிச்சல் அடைந்து கோபம் அடைந்து இயேசுவிடத்தில் அதை கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்னன்னா மனுஷனை பிரியப்படுத்த நினைக்கிறாங்க. எல்லாம் மனுஷனை பிரியப்படுத்துறான். டோன்ட் ப்ளீஸ் காட். ஆண்டவரை நீங்க பிரியப்படுத்த நினைக்கிறோம், ஆனா மனுஷனை பிரியப்படுத்த நினைக்காதீங்க. இன்றைக்கு ஆண்டவரை பிரியப்படுத்த கூடாதபடிக்கு பிசாசு என்ன பண்றான்? நம்ம வாயில கடவுளை துதிக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் மேல ரொம்ப பாசமா இருக்கிறது போல, ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறது போல வார்த்தைகளை நம்ம வாயிலிருந்தே அவன் போடுவான். நாம் நினைக்கலாம், சிலர் பேசுகிற வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்ம யோசிக்கலாம், இவங்க உண்மையாகவே பாசத்தோடு இருக்கிறாங்கன்னு. அவ்வளவும் வேஷமாக இருக்கும். உள்ள பிசாசு வந்து உட்காந்துக்குவான். ஜாக்கிரதை. தேவ ஆலயத்தில், தேவ பர்வதத்தில் பிசாசு ஏறுகக்கூடியவன். இந்த ஆலயத்தில் பிசாசு வருவான். இங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். எல்லாத்தையும் ஒவ்வொருத்தனுடைய மனசில் மூளையில் போய் கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பான், குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். வேதம் சொல்லுகிறது, தேவ ஆலயத்தில் உங்களுடைய கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிற. வேத எதையும் சிந்திக்க இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், போச்சு. அங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு சிலுவையில் மரிக்க கூடாது என்று ரொம்ப பாசமா பேதுரு பேசுறான். ஆனால் இயேசு பார்த்து சொல்றாரு, பேதுருவை பார்த்து, அப்பால போ, எனக்கு பின்னால போ சாத்தானே. பேதுரு அவன் பேரு, ஆனா இப்ப அவனை பார்த்து சாத்தானே போன்றாரு. ஆனா பேதுருக்குள்ள சாத்தான் பூந்துட்டான். யூதாஸ் காரியத்துக்குள்ள சாத்தான் பூந்தானே இருக்கு, பைபிள்ல எழுதிருக்கு. அப்பத்தை வாங்கின உடனே யூதாஸ் காரியத்துக்குள்ளே சாத்தான் புகுந்தான். அவர் சொல்றாரு, உங்களிலும் ஒருத்தன் சாத்தானா இருக்கான்றாரு. அப்ப சாத்தான் வருவான். சாத்தான் வருவான். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. அப்படின்னா வாயை திறந்து கர்த்தரை துதிக்க பழகுங்க. வாயை திறந்து கர்த்தரை துதிங்க. வாயில கொழுக்கட்டையை வச்சுட்டு இருக்காதீங்க. பிசாசு தான் வாயில கொழுக்கட்டையை வைக்கிறான், துதிக்க கூடாதபடிக்கு. நல்லா தான் பல்லு கொடுத்துருக்கிறாரு, நல்லா தான் நாக்கு கொடுத்துருக்காரு, நல்ல வாயை கொடுத்துருக்கிறாரு. கடவுளை துதிக்க கூடாதபடி கட்டி வைத்திருக்கிறான் பிசாசு. இன்றைக்கு அநேகர் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவர்களுக்குள்ளே பலன் இல்லை. அல்லேலூயா. நீ துதிக்கும் பொழுது உனக்குள்ள ஒரு பலனை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ துதிக்கும் பொழுது கர்த்தருடைய பலன் உனக்குள்ள இறங்கும். பரிசுத்த ஆவியானவனாலே கிடைக்கிற பலன் அது நீ சாட்சியாய் வாழும்படியாக கர்த்தர் கொடுக்கிற பலன். நீ சாட்சியோடு வாழும்படியாக, உலகம் முழுவதும் சாட்சியோடு வாழும்படியாக கர்த்தர் கொடுக்கிற பலன் பரிசுத்த ஆவியின் மூலமாக. ஆனால் நீ கர்த்தரை துதிக்கும் பொழுது உனக்கு கிடைக்கிற பலன் உன்னுடைய ஆவிக்குரிய நிலையிலையும் உன் சரீரத்திலையும் கர்த்தர் பலத்தை கொடுக்கிறாரு. உன்னை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் அகன்று ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அவர்கள் துதித்தார்கள். அதை தடை செய்கிறவன் சாத்தான். வேத பாரகர் மூலமா வரான் உள்ள. நல்ல கவனிங்க. வேத பாரகர் ஒரு நல்ல ஒரு போஸ்ட்ல இருக்கிறவங்க, கண்ணுடைய வேதத்தை நல்லா கரைச்சி குடிச்சவங்க. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய ஆளு நம்ம காட்டிக்கலாம், ஆனா அவங்குள்ள இருந்தா பிசாசு எல்லாத்தையும் தடை பண்ணுகிறவனா இருப்பான். ஜாக்கிரதையா இருங்க. ஏன் அப்படின்னா, அவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆளை, ஒரு ஆவிக்குரிய நிலையில பெரிய ஆளா இத்தனை வருஷமா இருக்கிற ஆளை பிடிச்சிட்டா போதும், அவன் சொல்றதை கேட்கிற அத்தனை பேரையும் அப்படியே மாட்டிடுவான். அதனால்தான் இன்றைக்கு அநேக லீடர்ஸ், இன்றைக்கு அநேகரை பிசாசை பிடிக்கிறான். அவர்கள் மூலமாக அவர்கள் செய்கிறவரை ஃபாலோ பண்ணுகிற ஃபாலோவர்ஸும் அவர்களும் ஃபாலன் ஆயிடுறாங்க. எல்லாரும் கீழே விழுந்து போயிடுறாங்க. இங்கே நான் வாசிக்கிறோம், அவர்கள் உண்மையாக அவர்கள் இயேசு மேல இருந்த பிரியத்தினாலே அல்ல,
அவர்கள் இயேசு மேலிருந்த பிரியத்தினால அல்ல, தேவ சித்தத்தை செய்யக்கூடாதபடி தடை செய்கிறவர்களாக இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு நபரை குறித்து நாம் பார்க்க முடியும். சவுல் ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது இந்த சவுல் ராஜா நீங்கள் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கர்த்தருடைய பெயரை சொல்லி அதை அழிக்காம விட்டேன் அப்படின்றான். கர்த்தருடைய பெயரை சொல்லி நான் அழிக்கலை. கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்று, ஆனால் அந்த வார்த்தையை முழுவதுமாக செய்யாமல் முற்றிலும் செஞ்சு முடிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தையை கொடுக்குறான். டிக்ளர் வாசிக்கலாம். 15:14 1 சாமுவேல். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அப்ப அதுக்கு என்ன ஒரு பதில் சொல்றார் பாருங்க. அதுக்கு சவுல் 15:15 படிங்க. அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். ஆண்டவருக்கு இது பிரியமா இருக்கும். இது கர்த்தருக்கு அவன் சொல்ற வார்த்தை, கர்த்தருடைய பெயரை சொல்லி நாங்க அழிக்காம விட்டுட்டோம் அப்படின்றான். ஆனா கர்த்தர் சொல்றாரு எல்லாத்தையும் அழிச்சிடுன்றாரு. ஆனால் இவர்கள் ஆடு மாடுகளையும் நீங்க கவனிக்கணும். அந்த இடத்துல குழந்தைகளை பெரியவங்களை எல்லாரையும் அழிச்சிட்டான். ஆனா அந்த ஒண்ணு இல்லாத ஆடு மாடுகளை மேல இவன் மனசு போயிடுச்சு. மனுஷனை கூட அழிக்க சொன்னதை அழிச்சிட்டான். ஆனால் போய் அற்பமான காரியத்தை ஆசைப்பட்டு அதை ஒரு சாக்கு போக்காக கடவுளுக்கென்று அதை சொல்றான். உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கென்று அவைகளை பலி செலுத்த சொல்லிட்டு உம்முடைய ஜனங்கள் அதையெல்லாம் இது பண்ணிட்டாங்க. அப்ப இங்க சவுல் ஜனங்களுக்கு பிரியமானவனாய் இருக்க, ஜனங்கள் செய்த தவறை நியாயப்படுத்தி பேசுகிறவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்கள் தேவனுடைய கட்டளையை மீறி நடக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீறி நடக்கிற அந்த மீறுதலை நியாயப்படுத்தி இந்த சவுல் சப்பக்கட்டு பண்ணி அவர்களுக்கு பிரியமா இருக்க அவன் பேசுறான். ஏன்னா அப்பதான் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு. ஹல்லேலூயா. அரசியல் தலைவரை போல இந்த சவுல் மக்களை ப்ளீஸ் பண்ணா, அப்போ மக்கள் நம்மளை எப்பவுமே தூக்கி வச்சிருப்பாங்கன்னு. ஆனால் அவனை ஏற்படுத்தினவர் கர்த்தர் என்பதை மறந்து போயிட்டான். இன்றைக்கு சில நேரங்கள் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். கர்த்தர் உயர்த்தினார் மறந்துட்டு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதையை மனுஷனுக்கு நம்ம கொடுத்து மனுஷனை பிரியப்படுத்த பார்க்குறோம். மனுஷனை பிரியப்படுத்துகிறோம். கர்த்தரை நாம் உயர்த்த வேண்டும். கர்த்தரை நாம் பிரியப்படுத்துகிறவர்களாய், கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா சாத்தான் நம்மளை துதிக்க விட மாட்டான். அதற்கு பதிலாக சாத்தான் என்ன பண்ணுவான்னா முறுமுறுப்பை கொண்டு வந்துடுவான். முறுமுறுக்கும்படியாக, இடரலாக இருக்கும்படியாக பிசாசு கிரியை செய்கிறவனா இருக்கிறான். பிசாசு ஆண்டவரை துதிக்க அவன் விட மாட்டான். காரணம், ஆண்டவரை துதிக்கிறதுனால அவருக்கு மகிமை போகிறது என்பது மாத்திரமல்ல, துதிக்கும் பொழுது ஒரு பலன் உனக்குள்ளே கர்த்தர் கொடுக்கிறார். அந்த பலனை நீ பெற்றுக்கிட்ட அப்படின்னு சொன்னா பிசாசை நீ ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, என்றும் ஆனந்தம்.
மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இந்த சவுல் இருந்தான். அங்கே வேத பாரகரும் இயேசுவை தெய்வமாக அல்ல, அவர் ஒரு மனுஷன், அவர் எப்படியாவது நம்ம பிரியப்படுத்தணும். பேதுருவும் அங்கே இயேசுவை பிரியப்படுத்த நினைத்தா. ஆனால் இயேசு சொல்றாரு, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற. நீ மனுஷனுக்கு ஏற்றபடி உன் மூளையில மனுஷனை குறித்தே யோசிச்சுட்டு இருக்கிற. இன்றைக்கு அநேக நம்முடைய பிள்ளைகள், குடும்பம், நம்முடைய காரியங்களை இந்த காரியத்தை குறித்தே அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கிறோம். இதற்கு அப்பாற்பட்டு தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், இதை குறித்து நாம் சிந்திக்க தவறி போகிறோம். தேவாலயத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொன்னா கர்த்தரை துதிக்க வேண்டும். நீ துதிக்கல அப்படின்னா உனக்குள்ள பிசாசு கிரியை செய்யறான்னு அர்த்தம். உன் வாயை கட்டி வச்சிருக்கிறான்னு அர்த்தம். கட்டப்பட்ட அந்த கட்டுகள் உடையணும். ஆண்டவர் இயேசு கட்டியிருந்த கழுதையை அவிர்த்தார்னு இருக்கு. இன்றைக்கு நீ துதிக்க கூடாதபடி பிசாசினால கட்டி வைத்திருக்கிறான்னா அந்த கட்டிலிருந்து கர்த்தர் உன்னை இன்னைக்கு விடுவிக்க போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாலகர் வாயிலே துதியை உண்டு பண்ணினார். அந்த துதியானது பலனை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இங்கே சாமுவேல் மக்களை பிரியப்படுத்தி அவன் செய்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு பிரியமான துதியை, ஆராதனை செய்ய வேண்டும். ரோமர் 12:1 அதை தாண்டி இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். புத்தி உள்ள ஆராதனை. ஆண்டவரை துதித்து நாம் ஆராதிக்கிற நாம அதற்கு ஒரு மேல்படி என்னென்ன, வாயை திறந்து துதிக்கணும். முதல்ல உன்னை கட்டி வச்சிருக்கிற பிசாசுக்கு இடம் கொடுக்காம நீ அதை மேற்கொள்ளணும். வாயை திறக்கணும். நம்ம உடம்புல ஒரு வேதனை வந்துட்டா கத்துறோம், வாயை திறக்கிறோம். நல்லா நம்ம யாராவது திட்டா சண்டை போடணும்னா நல்லா வாயை திறக்கிறோம். நல்ல சாப்பாடு கிடைக்குதுன்னா நல்லா வாயை திறந்து தான் சாப்பிட்றோம். பிடிச்ச சாப்பாடு இருந்தால் நல்லா ஒரு பிடி 2 பிடி எக்ஸ்ட்ரா தான் சாப்பிட்றோம், வாயை திறக்கிறோம். சங்கீதம் 81 வாசிக்கும் பொழுது அங்கே உன் வாயை விரிவாய் தர அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் அதை நிரப்புறேன்றாரு. நம்ம என்ன நினைக்கணும், வாயை விரிவாய் திறந்தால் ஆண்டவர் ஏதாவது கொட்டுவார் உள்ள, அப்படி அதெல்லாம் இல்லை. உன் வாயை விரிவாய் தரேன்னா கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க உன் வாயை விரிவாய் திறந்து கர்த்தரை துதி. உன் வாழ்க்கையில் அவர் பலத்தினால நிரப்புவார் உன்னை. ஆமென், அல்லேலூயா. உனக்குள்ள அவர் பலத்தினால, வசனம் சொல்லுகிறது, பாலகர் வாயினாலே பலன் உண்டு பண்ணினீர். பலன் உண்டு பண்ணினீர். இங்கே நான் வாசிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிற நாம் எப்படி துதிக்கணும், அந்த ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனை. எதை சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான, நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமா ஒப்பு கொடுத்தாதான், ஜீவ பலி ஆண்டவருக்கு உன்னை சப்மிட் பண்ணாதான் நீ வாய் திறந்து துதிக்க முடியும். நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்காத வரைக்கும் பிசாசு உனக்குள்ள ஏறி உட்காந்துன்னு அவன் டிரைவ் பண்ணுவான் உன்னை. அல்லேலூயா. சத்தத்தை காண. அல்லேலூயா. இப்போதான் வாயை திறக்கணும்னு, அப்போ வாய் சாத்தா உள்ள இருக்கான் இன்னும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வாயை விரிவா தர. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ செத்து போயிட மாட்ட ஆண்டவரை துதிச்சா. உயிரோட வைப்பார் உன்னை, உனக்கு பலன் தருவார். நீ துதிக்காத வரைக்கும் சீக்கிரம் ஆயுசு நாள் ஓடி போயிடும். பிசாசு உட்காந்துக்குவான் உனக்குள்ள, சீக்கிரம் உன்னை காலி பண்ணிடுவான். பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றார் பாருங்க. கலாத்தியர் 1:10 நாம் வாசிக்கும் பொழுது, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்?
நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தா ஊழியக்காரனா நான் இருக்க முடியாதுன்னு பவுல் சொல்றாரு. இன்றைக்கு நான் உங்களை பிரியப்படுத்துகிற மாதிரி பேசினா ஊழியக்காரன் இல்லை, தேவனுக்கு பிரியமாக தான் நான் பேசுவேன். நீங்கள் யார் வேணா கோச்சிங்க, எது வேணா திட்டிட்டு போங்க, ஸ்தோத்திரம். உங்கள் மனசில் போட்டு எரிச்சிட்டு இருங்க என்ன, அல்லேலூயா. என்னை எரிக்க இன்னும் நான் ஷைன் ஆவேன் உங்கள் மனசில் எரிச்சிங்கன்னா. ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் தேவ ஊழியக்காரனே கிடையாது. நான் யாரை நாடி போதிக்கிறேன்? தேவன் சொல்லுகிற காரியத்தை உங்களுக்கு போதிக்கும்படியாக தான் கர்த்தர் எங்களுக்கு வச்சிருக்கிறார் மேய்ப்பனா. எப்பவுமே மனுஷரை பிரியப்படுத்தும்படியாக வார்த்தை பேசிட்டே இருந்தா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிற வியாதி, மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய வியாதி சுகமாகாது, சீக்கிரமாக புட்டுக்கும். பாவம் என்கிற வியாதி, கீழ்ப்படியாத வியாதி, எதிர்த்து நிற்கிற வியாதி, முறுமுறுக்கிற வியாதி, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வெளியே போனால் தான் நீ சுகமாக இருப்ப, பரலோகம் போய் சேருவ. இயேசு அங்கே கடிந்து கொள்றாரு. பேதுருவை பார்த்து எனக்கு பின்னால போ சாத்தானே என்றாரு. இங்கே நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமா தேவனுக்கு பிரியமாய் ஒப்பு கொடுக்கணும், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அதுதான் நீங்களும் நானும் செய்கிற புத்தி உள்ள ஆராதனை. பவுல் சொல்லுகிறாரு, நான் மனுஷனை பிரியப்படுத்தினா நான் தேவனுடைய ஊழியக்காரனா இருக்க முடியாது. இப்போ பிள்ளைங்கள் கூட ஒரு பாட்டு பாடினாங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. உமக்கு பிரியமானதை செய்யணும். ஆண்டவருக்கு பிரியமா இருக்க பாருங்க. மனுஷனுக்கு பிரியமா தான் இன்னைக்கு இருப்பான், போயிடுவான், மண்டை போட்டுருவான். அவன் போயிட்ட பிறகு உனக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்காது. ஒரு ஐயா சொல்லிட்டு இருந்தாரு, பேசும்போது ஒரு ஊழியக்காரர், ஒரு இளம் ஊழியக்காரர், அவங்க அப்பா இறந்துட்டார். அவர் பேசும்போது அவர் சொன்னார், எப்படி தம்பி ஊழியெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, அப்பா இல்லையே எப்படி நடத்துறீங்கன்னு. அப்பா இருக்கும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் அவர் பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் அப்பா இருக்கும்போது நிறைய ஊழியக்காரங்க வந்துட்டு அவரை காக்கா பிடிப்பாங்க. ஏதாவது காரியம் ஆகணும்னா உடனே அவரும் காசு கொடுத்துருவார். அவருக்கு தெரியும் அவன் ஏமாத்துறான்னு, ஆனால் 1,50,000 கொடுத்துருவார். ஆனால் நான் அப்படி கொடுக்கறதில்ல. அல்லேலூயா. காக்கா பிடிக்கிறாங்கனாலும் அவங்க வார்த்தை, பேச்சு மனுஷனை பிரியப்படுத்தி மனுஷனை உயர்த்தி பேசுனா நம்ம காரியம் நடக்கும்னு இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களே அப்படி இருக்கிறாங்க. அல்லேலூயா. சின்ன சத்தத்தை காணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. உள்ளே பூந்துட்டானா நீ அமைதியாக மூட் ஆகிடுவேன். ரிமோட்டில் மூட் பண்ணுற மாதிரி வாயை மூட் பண்ணிடுவான். வாயை திறந்து கர்த்தரை துதி, அதுக்கு தான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இங்கே நான் வாசிக்கிறோம், விசுவாசி என்று நாம் அழைக்கப்படுகிறோம். ஆபிரகாம் வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நாம் விசுவாசியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்க. சொல்லிட்டாங்க. சொல்ற தேவன் இந்த கல்லுகளினாலே
ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவங்கெல்லாம் எல்லாம் சொல்றாங்க, நாங்கெல்லாம் ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன். நீ அப்படி சொல்லாதன்றார். இன்றைக்கு விசுவாசி அப்படின்னா ஆபிரகாமுடைய எங்கள் தகப்பன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் விசுவாசின்னு சொல்லாதன்றார். ஏன் அப்படின்னு சொன்னால் அதை நாம் கவனிக்க வேண்டும். அங்கே அவர்கள் ஆண்டவரை என்ன பண்ணல, கூப்பிடவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. அடுத்து சொல்றாரு, அடுத்த பகுதி, மனசலித்து போயிட்ட. நீ என்னை நோக்கி கூப்பிடுறதில்ல, துதிக்கிறது உனக்கு மனசலிச்சு போயிடுச்சு. என்னை நோக்கி கூப்பிடுறது உனக்கு போர் அடிச்சிருச்சு. என்னை துதிக்கிறது உனக்கு போர் அடிச்சிருச்சு. பரலோகம் போய் என்ன பண்ண போற? பரலோகம் போகணும்னு ஆசை இருக்கான்னா எல்லாம் தூக்கம் தான். நம்ம தகுதி இல்லைன்னா கூட என்ன பண்ணுவோம், ஏன்னா எல்லாரும் பார்ப்பாங்க, நம்ம கை தூக்கிடுவோம். இப்படி திருப்பதி யார் அதில் சில பேர் ஏஞ்சி போனால் எதாவது தப்பாக நினைப்பாங்களோ உட்காந்துடுறோம். நம்ம மனசாட்சி நம்மள்ட்ட பேசிட்டு தான் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, இங்கே யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடல, என் இஸ்ரவேலே நீ என்ன பண்ணிட்ட, மன கசந்து இருக்கிற. நீ என்ன என் மேலே எப்படி இருக்கிற, ரொம்ப மன சலித்து போயிருக்கிற. சலிப்பா இருக்கு உனக்கு, என்னை குறித்த காரியம் உனக்கு சலிப்பா இருக்கிறது. நீ மனம் சலித்து போய் இருக்கிறாய். அதுதான் இங்க சொல்றாரு. யோவான் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவங்க சொல்றாங்க ஆபிரகாம் எங்கள் பிதா அப்படின்றாங்க. ஏசப்பா அவளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமுடைய கிரியை செய்யானே. நான் விசுவாசின்னு சொன்னா விசுவாசிக்குரிய கிரியை செய்ய. பேர் விசுவாசின்னு சொல்லிட்டு இருக்காத. விசுவாசின்னா ஆபிரகாம் விசுவாச தகப்பன், நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள்னா விசுவாசிக்கிற கூட்டத்தார். அப்ப ஆபிரகாம் செஞ்சதை நீ செய். ஆபிரகாம் என்ன செஞ்சா? நம்ம எல்லாம் சொல்லுவோம் அவர் விசுவாச தகப்பன் ஆனார் அப்படின்னு. விசுவாச தகப்பன் ஆனதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவன் சரீரம் பலவீனமாக இருந்தது. ஆபிரகாமுடைய கிரியை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவன் சரீரம் பலவீனமாக இருந்தது, ஆனால் அவனுடைய விசுவாசத்தில் பலவீனமாக இல்லைன்னு நான் பார்க்கிறோம். அப்படின்னா அவன் சரீரம் செத்து போயிடுச்சு, ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அது நிறைவேற அவன் கிரியை செய்தான், முயற்சி செய்தான். சரீரம் செத்து போச்சு, ஸ்திரீகளுக்குடைய வழிபாடு நின்று போச்சு, ஆனால் அதுக்காக அவன் உட்கார்ந்துட்டுல கர்த்தர் எப்படியாவது மேஜிக் பண்ணி கொடுத்துருவாருன்னு. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? 25 ஆண்டுகள் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அறிந்திருந்தும் விசுவாசத்தில் அவன் பலமாக இருந்தான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எப்படி மாறி இருந்தாலும் கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்துட்டார்னா அது செய்வார் என்கிறதுல அந்த வார்த்தை செயல்படும்படி அதற்கான முயற்சியை செய்யணும். முயற்சியை செய்யாமல் வசனத்தை மட்டும் படிச்சிக்கினே இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்லிட்டார் 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 நடக்கணும் உட்காந்துன்னு இருக்கக்கூடாது. அது காஞ்சிபுரத்துக்கு போனால் நான் காலாட்டிக்கிட்டு இருந்தால் சாப்பிட்லான்னு, அது போல் கதை அது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆபிரகாமை விசுவாச தகப்பன் மாத்தினாரு. அது தன்னுடைய வாழ்க்கையில பிள்ளையை கர்த்தர் கொடுப்பார் என்கிற அந்த வார்த்தை அவன் விசுவாசித்தான். உடம்பு அவனுக்கு பலவீனம்தான், சரீர பலவீனம்தான், அதற்கு வாய்ப்பே இல்லை. அறிவியல் பிரகாரமாக குழந்தை வராது. ஆனால் முயற்சி செய்தான். அவன் வராது நினச்சிட்டு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இல்லை. அவன் கிரியை செய்ததுனால தான் வசனம் சொல்லுகிறது, கிரியையினால் அல்லவோ அவன் நீதிமானாக மாற்றப்பட்டான் ஆபிரகாம். ஹல்லேலூயா. விசுவாசம் இருந்தால் போதாது, கிரியை இருக்கணும். அதனால தான் ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமா இல்லை.
அப்ப இங்க வாசிக்கிறோம், ஆபிரகாம் கிரியை, அவன் செய்த கிரியை செய்கின்றாரே, என்ன கிரியை என்று பார்க்கும் பொழுது இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 26வது வசனம். சகோதரரே, கவனிங்க, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே. நீ தேவனுக்கு பயந்து நடக்கிறியா? ஆபிரகாம் சந்ததி, ஆபிரகாம் பிள்ளை, ஆபிரகாம் எனக்கு அப்பான்னு சொன்னா, நான் விசுவாசி என்று சொன்னால், இரண்டாவது நீ செய்ய வேண்டிய காரியம் விசுவாச வாழ்க்கையோடு மாத்திரமல்ல, ஆபிரகாம் செய்த கிரியை இரண்டாவது தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாக அவன் இருந்தான். கர்த்தர் அதை டிக்ளேர் பண்றார். நீ விசுவாசி தானே, தேவனுக்கு பயந்து நடக்கிறியா? அந்த கிரியை உன்கிட்ட இருக்கா? இன்னைக்கு எப்படி இருக்கிற? கடவுளுக்கு பயப்படுற பயம் இருக்கா? இல்லை மனுஷனுக்கு பயந்துட்டு இருக்கியா? மனுஷனை பிரியப்படுத்துறதும் மனுஷனுக்கு பயந்துட்டு இருக்கிறதும் உனக்கு கண்ணியை வருவிக்கும், நீ உருப்பட மாட்ட. ஆபிரகாம் செய்த கிரியை முதல்ல விசுவாச தகப்பனாக காரணம், அவன் விசுவாசத்தில் பலவீனமா இல்லை, சரீர பலவீனமா இருந்த பொழுதும் அவன் விசுவாசத்தில் பலவீனமா இல்லை. அதை நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு நாம் அதை தியானிக்க இருக்கிறோம். 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்றாலே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்தவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, உனக்கு தான் இந்த வசனத்தை கொடுக்கிறாரு. நீ ஆபிரகாம் சந்ததியில் பிறந்திருக்கியா? தேவனுக்கு பயந்து நடக்கிறியா? ஆபிரகாம் குறித்து நாம் வாசிக்கிறோம். 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை கர்த்தர் சோதித்தான் இருக்கு. ஆனால் 12ஆம் வசனம் தான் எதற்காக சோதித்தார், ஆபிரகாம் அதில் எப்படி அவன் ஜெயித்தா, அவனுக்கு என்ன ஆண்டவர் டிக்ளேர் பண்ணி சொல்றார். வாசிங்க. உன் கையை போடாத, செய்யாதே, ஏகசுதன் என்றும் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்கள் தேவனுக்கு பயந்து நடப்பாங்க. நீ விசுவாசி அப்படின்னு சொன்னா கிரியையோட கூட தேவனுக்கு பயந்து வாழணும். அல்லேலூயா. இந்த சத்தத்தை காணோம், சாத்தா வந்துட்டானா? அல்லேலூயா, அல்லேலூயா. சீக்கிரம் நல்ல பாதி அப்படியே பிடிச்சி இழுத்து ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. பிசாசு உங்கள் வாயை கட்டி வச்சிருக்கிறான். சொன்னால் நம்ம கோபம் வருதுன்னா உள்ள பிசாசு இருக்கான்னு அர்த்தம். இப்போ நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் திட்டுறீங்கன்னா பிசாசு உள்ளே உட்காந்துரு உன் வாயில் கிரியை செய்கிறான். உன் மனசெல்லாம் அவன் தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறான். அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவாலயத்துக்கு எதுக்கு வரும்? கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கண்ட நொறுக்கு தீனியும் சாப்பிட்டா வயிறு கெட்டு போய்டுன்ற மாதிரி கண்டதுக்கும் இடம் கொடுக்காதீங்க. உள்ள ஆண்டவரை துதிக்கணும், வாயை திறந்து கர்த்தரை துதிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் திறக்கல பாரு, இன்னும் பிசாசு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். வேடிக்கையாக இருக்குது விளையாட்டா. ஒரு நாள் கிட்ட போய் முடிச்சு உன் கதையை முடிச்சிடுவான். அல்லேலூயா. வாலி பசங்கள்லாம் அல்லேலூயா. இப்போ ஆராதனை பண்ண பசங்க கூட கம்முன்னு உட்காந்து சாத்தா புகுந்துட்டான் உள்ள. அவ்வளோதாங்க, க்ளோஸு. மைக்கில் பாடும்போது பாடுறதுக்கு அப்போ தான் உட்காந்துருக்குங்க வாய் மூடிக்கிட்டு. பிசாசு புகுந்துட்டான் வந்துரு, அவ்வளோதான். யோசிச்சு பாருங்க, பிசாசு இதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டான். உங்களை யோசிக்க, இது வாய் திறக்க விட மாட்டான். நாம் வந்திருக்கிற இந்த நாளிலே கர்த்தரை நாம் துதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமின் சந்ததியாய் பிறந்திருக்கிற அப்படின்னு சொன்னா தேவனுக்கு பயந்து நீ நடக்கிறவனாய் இருக்க வேண்டும். அதனால தான் உனக்கு இந்த வசனத்தை கர்த்தர் அனுப்புகிறார், உனக்கு அனுப்பியிருக்கிறார் இந்த வசனத்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சிறு பிள்ளைகளை கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். நல்லா கவனிங்க, சீஷருடைய வாழ்க்கையிலையும் பிசாசு உட்கார்ந்துட்டு இருந்தான் எல்லாருக்குள்ளேயும். இப்போ அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து அது வெளியே போகுது, அதையும் பார்க்க போகிறோம்.
சீஷர்களுக்குள்ள இயேசுனிடத்தில் கொண்டு வராங்க. நீங்கள் இன்னும் வேத வசனங்கள் எல்லா சுவிசேஷத்துலேயும் இது இருக்குது. மார்க் 10:13 இருக்குது, லூக்கா 18:15 இதை நாம் வாசிக்கிறோம். இப்போ நாம் வாசிக்கிறோம் லூக்கா 18:16 நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் பாருங்க. இயேசுவோ அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது. தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது. நல்லா கவனிக்கணும். சீஷர்கள் தடை பண்ணுறாங்க, இயேசுவிட்ட பிள்ளைகள் வருவதை தடை பண்ணுறாங்க. அடுத்தது இந்த சீஷர்கள் ஆண்டவர் அவங்கள பார்த்து கடிந்து கொண்டு சொல்லிட்டாரா. இப்போ அந்த சீஷர்கள் ஆண்டவரை துதிக்கிறாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க. மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்க, இயேசுவிட்ட அதை தடையாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ சீஷர்கள் மனம் மாறிட்டாங்க. வாசிக்கலாம் ஒரு வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் புகழ்ந்தார்கள். பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உங்களுடைய சீசர் அதட்டும். முதல்ல இவங்க அதட்டினாங்க பிள்ளைங்களை, இப்போ அவங்கள அதட்டுறதுக்கு ஒரு குரூப் எழும்பி பேசுது. சீசர்களை அதட்டும் என்று சொன்னார்கள். வாசிங்க. ஆமென், அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு நீ துதிக்கல வாயை திறந்தன்னா கல்லை ஆண்டவருக்கு எழுப்பி துதிக்க வச்சிருவாரு. நீ என்ன கதி அவன் தெரியாது. இன்றைக்கு ஆண்டவரை துதிக்கிற ஒரு நாள். உலகம் முழுவதும் ஆண்டவரை துதித்து ஆர்ப்பரித்து அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக மகிமையை செலுத்தின ஒரு நாள் உலகம் முழுவதும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறாங்க. ஓசன்னா என்று ஆர்ப்பரித்த, ஓசன்னா என்று சொன்னால் கர்த்தாவே என்னை ரட்சியும் என்று அர்த்தம். ஓசன்னா என்று சொன்னால் கர்த்தாவே என்னை ரட்சியும் அர்த்தம். என் பாவத்திலிருந்து ரட்சிங்க, என் சாபத்திலிருந்து ரட்சிங்க, என்னை விடுவீங்க என்று சொல்லுகிற அர்த்தம் தான் அது. இப்போ இங்கே நான் வாசிக்கும் பொழுது இவர்கள் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துகிறாங்க சீஷர்கள். இப்போ அங்கே இருக்கிற பரிசேயர் அவர் என்ன பண்ணுறாங்க, அவங்க சீஷரை அதட்டுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. இன்றைக்கு நாம் துதிக்கக்கூடாதபடி இருக்கிற தடைகளை குறித்து நாம் தியானிச்சுட்டு முடிக்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் துதிக்கக்கூடாதபடிக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய தடைகள், ஒன்று பெருமையான எண்ணம், பேச்சுக்கள். ஆண்டவரை துதிக்கக்கூடாதபடி இருக்கிற தடை இன்றைக்கு பெரியவர்கள் நமக்கு இருக்கிற காரியம் என்னென்னா பெருமையான எண்ணம், பேச்சுக்கள். சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். பெருமை ஒரு மனுஷனுக்குள்ள வந்துடுச்சுன்னா கடவுளை தேட மாட்டான். ரெண்டாவது அங்கே வசனம் சொல்லுகிறது, அவன் நினைவெல்லாம் தேவன் இல்லை என்பதே. அதாவது கடவுள், இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் கூட, கிறிஸ்தவர்கள் கூட, கடவுள் இருக்கிறார் என்று, கடவுள் இதை செய்வார் என்கிற அந்த உறுதியான எண்ணம் இருக்கிறது இல்லை. கடவுள் இருக்காரா என்ற நிலைக்கு மனுஷன் போயிடுறான். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது அங்கே நான் வாசிக்கிறோம், இங்கே நமக்கு தான் சொல்றார், அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், சபிக்கிறோம். முதல்ல பார்த்தா மனுஷனை பிரியப்படுத்துகிறோம். சில நேரங்களில் என்ன பண்ணுறோம், இந்த வாயினால் கடவுளையும் துதிக்கிறோம், மனுஷனையும் சபிக்கிறோம். இன்றைக்கு நாம் துதிக்க கூடாதபடி இருக்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தடை என்ன அப்படின்னு சொன்னால், ஆவிக்குரிய தடை, பெருமை என்கிற எண்ணம், அப்படிப்பட்டதான பேச்சுக்கள் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்,
1 கொரிந்தியர் 10:10 வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் முறுமுறுத்தாங்க, அதனாலே அவர்கள் அநேகர் சங்கார தூதனாலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் பார்க்கிறோம். துதிக்கிற வாயில் கர்த்தரை நாம் துதிக்க செய்யணும், முறுமுறுக்க கூட கூடாது. இங்கே வசனம் சொல்லுங்க, சபிக்கிறாங்கன்னு சபிக்கக்கூடாது. நாம் ஆண்டவரை துதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு நல்ல வாயை கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு நாம் துதிக்காதபடிக்கு ஆவிக்குரிய தடை நம் வாழ்க்கையில பெருமையான எண்ணங்கள், பேச்சுக்கள் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால நாம் முறுமுறுத்து கர்த்தரை குறை சொல்லி கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ பிசாசு நம்மை தூண்டி அவன் நடத்தி கொண்டிருக்கிறான். அதுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கொள்ள 1 கொரிந்தியர் 10:1 வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறுகள், குறைகள், ஏன் அவர்கள் அழிந்து போனார்கள், ஆண்டவர் அவங்கள தானே விடுவித்து கொண்டு வந்தார் எகிப்திலிருந்து, ஏன் வழியில் அவங்கள அடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் இருந்த அநேக விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லிக்கிட்டே வராரு. அதில் ஒன்று தான் நாம் பார்க்கிறோம், அவர்கள் தங்கள் வாயினாலே கர்த்தரை முறுமுறுத்தார்கள். அங்கே சொல்லிட்டு சொல்கிறார், இவை எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி வாழ்ந்ததுனால முடிவு இப்படி ஆயிடுச்சு, நீ வாழாத. அதுக்காக தான் ஆண்டவர் இதை எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆண்டவரை துதிக்கும் பொழுது உனக்குள்ள ஒரு பலன் வரும். நீ முறுமுறுத்த அப்படின்னா பிசாசு வந்து உட்காந்துக்குவான். அல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். டேவிட் பாடினான், சவுலுக்கு விடுதலை. டேவிட் பாடினான், சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முறுமுறுக்காதீங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, அப்பதான் உனக்குள்ள இருக்கிறதும் போகும். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து முறுமுறுக்காதீங்க சொல்லுங்க. பார்த்து ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, கூச்சப்படாதீங்க சொல்லுங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காத. அல்லேலூயா. முறுமுறுக்காதன்னு சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து. இப்போ சொல்லுங்க, துதிங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதையா சொல்லுங்க பார்க்கலாம், துதிங்கன்னு. நல்லா துதிங்க, முறுமுறுக்காதீங்க. சொன்னால் அவங்க திட்ட போகிறேன்னு நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க. அல்லேலூயா. நீ முறுமுறுக்காத. கர்த்தர் என்ன பண்ண? துதி, கர்த்தரை துதி. துதிப்பது நல்லது, அதுவே நமக்கு ஏற்றது. கிறிஸ்தவங்களுக்கு அதான் ஏற்றது. ஒரு கிறிஸ்தவர்களுக்குரிய ஒரு அடையாளம் கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை துதிப்பது தான் ஒரு கிறிஸ்தவ அடையாளம். 2வது தடையான காரியம், பெரியவர்கள் என்கிற எண்ணம். நான் பெரிய ஆள், எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, நான் எதுக்கு துதிக்கணும்? தூச்சி எனக்கு ஓஞ்சிட்டேன், நான் எல்லாம் முடிச்சிட்டேன். துதிக்கிறதுல சீனியாரிட்டி ஜூனியர் எதுவும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறதுல பரலோகத்திலையும் நீங்கள் போகும் பொழுது எல்லாரும் அங்கே துதிக்கிற வேலை தான். அங்கேருந்து பாருங்கள் என்ன எழுதியிருக்குன்னு. ஆண்டவரை இதை சொல்லிக்கிட்டே இருக்க போகிறோம். சேனைகளின் கர்த்தர்
பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதிச்சாங்க. நீங்கள் பரலோகத்தில் வேற ஒரு சத்தம் கேட்டது, அல்லேலூயா என்று கர்த்தரை ஆர்ப்பரித்திட்டே இருந்தாங்களாம். வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசிக்கிறோம், அல்லேலூயா என்கிற சத்தம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என்கிற அர்த்தம். அங்கே பரலோகத்தில் ஓயாமல் அவர்கள் துதித்து கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு நாம் துதிக்கக்கூடாதபடி இருக்கிற தடை என்னென்னா, நான் வயசாகிடுச்சு, நான் பெரிய ஆள், நான்லாம் துதித்து ஓஞ்சி போயிட்டேன், நான் ரிட்டையர் ஆகிட்டேன். அல்லேலூயா. அது அல்ல. சிலர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் நான் இப்போ துதிக்க வேண்டியதில்லை. எப்பொழுதும் நாம் கர்த்தர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. நீ நானும் எப்பவும் மாறக்கூடாது, எப்பவும் ஒரே மாதிரி நம்ம துதிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, பாவம் செஞ்சவன் துதிக்க முடியாது. வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னத்தை செய்கிறாங்க, உதடுகளினாலே கனம் பண்ணுகிறாங்க. பரவாயில்ல, நம்ம துதிக்காமல் உட்கார்ந்துருக்கிற விட இவங்க பரவாயில்ல, பெஸ்ட்டு துதிக்கிறாங்க. அப்புறம் எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. டேய், நீ துதிக்கல அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உன்னை கொண்டுடுவார். மனுஷன் சொன்னா உடனே அதுக்காக பயந்துகிட்டு இருக்கிறானா? அல்லேலூயா. மனுஷனுடைய கற்பனை, டேய் துதிக்கணும், நீ துதிக்கலன்னா அவ்வளோதான், உன்னை காலி பண்ணிடுவார் ஆண்டவர். அப்படி மனுஷன் ஏதாவது பயமுறுத்துனா, அந்த பயமுறுத்துறதுனால பசங்களை பயமுறுத்துடே, போவாத இருட்டில் அந்த கண்ணை இருப்பான், அந்த பிசாசு இருக்கும், அந்த தெருவில் போவாத இருட்டில் அப்படின்னு பயமுறுத்தி வைக்கிற மாதிரி, இன்றைக்கு ஆண்டவரை துதிக்கிற விஷயத்தில், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற விஷயத்தில் கூட மனுஷரால் போதிக்கப்பட்ட அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு பயமுறுத்தி வெளியிலலாம் பார்ப்போம், முதல்ல இப்போல்லாம் அவ்வளோ பார்க்கறதில்ல. இந்த கண்கட்டி வித்தை கட்டுவான், வருவான் அவன் ரோட்டில் டக்கு 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 டக்குன்னு அடிச்சுட்டு படுக்க வச்சுட்டு, மாயமில்லை மந்திரமில்லை பாருங்கள், கண்ணு பாருங்கள் அப்படின்வான். சொல்லிவிட்டு உடனே சொல்லுவான், இப்போ படுத்திருக்காரு, இது யார், அவர் என்ன இப்படி இப்படின்னு கேட்பான். கேட்ட பிறகு நம்ம உடனே இப்படி நவுந்து போகணும். யாரும் நவுந்து போகக்கூடாது, போனேன்னா வாயில் மூக்கில் ரத்தம் வந்து செத்து போடுவேன். உன் பாக்கெட்டில் இருக்கிறத எடுத்து போட்டு போ, பயந்துட்டு எடுத்து போட்டு போவாங்க. அதோட பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க, எடுத்து போடுவாங்க. நான் கூட போட்டிருக்கிறேன் ஒரு டைமில், இருந்த 2 ரூபா 3 ரூபா காசை கூட போட்டுட்டு வேடிக்கை பார்க்க போயிட்டு, நீ போன அவ்வளோதான், வாயால் மூக்கில் ரத்தம் வந்துடும். ஒரு பேரை சொல்லுவான் வேற, இங்கே இருக்குது அப்படின்வான். இன்னைக்கு அப்படி பயந்து நீ வாழ்ந்தனா நீ வேஸ்ட்டு. சில நேரத்தில் அப்படி சொன்னால் தான் நம்ம என்ன பண்ணுறோம், பயப்படுறோம். இந்த பயம் அங்கே வசனம் சொல்லு, கவனிங்க நல்லா. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனை. வசனம் இருக்கு, சத்திய வசனம் இருக்கு. நீ கர்த்தருக்கு பயப்படுதா, நீ ஞானத்தின் ஆரம்பம். உனக்கு நீ ஞானம் வேணா இருப்ப. நீ கடவுளுக்கு பயப்படாமல் போயிட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு, நீ அறிவு எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் அறிவே இருக்காது உனக்கு. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் அறிவு இல்லாமல் இருக்காங்க. படிப்பு இன்னமும் பெரிய படிப்பு தான், ஆனால் அறிவே இல்லை. அறிவே இல்லாமல் அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. படித்த படிப்புக்கும் அவர்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்காங்க. இன்னைக்கு உதாரணம் நான் வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 பேர் தேவாலயத்துக்கு போனாங்க. ஆனால் ஒருத்தர் நீதிமானானான்னு இருக்கு. ஆனால் அவனை குறித்து நான் பார்க்கும் பொழுது அவன் கர்த்தரை துதிக்க முடியல, அதுக்கு பதிலாக அவன் ஜெபித்தான், அழுதான். நான் வாசிக்கிறோம். வசனம் வாசிக்கலாமா? 18-13. ஆயக்காரன் அப்படி சொன்னால் பாவி, பாவம் செய்கிறவன் ஆயக்காரன். தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, கிருபையாயிரும். கர்த்தரை துதிக்க முடியல அவனால். ஏன்னா அவன் செஞ்ச பாவம் அவனுக்கு முன்னால் வந்து நிற்கிது. இன்னைக்கு பாவம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் கடவுளை துதிக்கவே முடியாது. பாவத்தோடு உட்காந்துருப்ப, பாவ மூட்டையோடு உட்காந்துருப்ப. நீ
பாவத்தை சுமந்துட்டு இருக்கிற மனுஷன் துதிக்க முடியாது. ஒன்று செய்யலாம், அந்த ஆயக்காரனை போல நீ மன்னிப்பு கேட்கலாம், ஆனால் உன்னால் துதிக்க கூடாதபடிக்கு பாவமானது உன்னை தடை செய்யும், வாயை திறக்க விடாது. நீ துதிப்பியா? நீ பிசாசு சொல்லுவான், துதிப்பியா? நீ என்ன வாழ்க்கை வாழற, நீ துதிக்கிறதுக்கு என்ன லாய்க்கு உனக்கு? உன் மனசில் பேசுவான் பிசாசு, உன் மனச்சாட்சியிலே. அதுலேயே நீ வாயை மூடிக்குவ அப்படியே கம் போட்டு. ஜான் பனியன் ஒருத்தர் எழுதினார் மோட்ச பிரயாணம்னு சொல்லிட்டு. அந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா இருக்குது ஒவ்வொரு விஷயம், ஒரு மனுஷனை எப்படிலாம் பிசாசு வந்து சோதிக்கிறான், பிசாசு எப்படிலாம் நெருக்கிறான். கடைசியாக அவனுடைய பாவ மூட்டையை சிலுவையில் கொண்டு போய் அவன் இறக்கி வைக்கணும். அதை போய் அவன் இறக்கி வைக்காத அளவுக்கு என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன் அவனுக்கு வருது, என்னென்ன தடை போராட்டம் எல்லாம் வருதுன்னு ஒவ்வொன்றையும் அப்படியே எழுதி வச்சிருப்பார் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில். அதை எப்படி ஜெயிக்கிறான் அப்படின்றதையும் அவர் காட்டி வச்சிருக்கிறார். பாவம் இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தரை துதிக்க கூடாதபடி தடை செய்கிறதா இருக்கு. வாய் திறக்க கூடாது. அடுத்து நாம் வாசிக்கலாம், பதவி பொறுப்பு இதெல்லாம் கூட கடவுளை துதிக்க விடாது. நான் யார் தெரியுமா? நான் செயலாளர், நான் பொருளாளர், ஆனால் நான் துதிக்கக்கூடாது. நான் மூப்பர், நான் மற்றவர்களை பார்க்க வேண்டும். பதவி பொறுப்பு உண்மைதான். அந்த பதவி பொறுப்பு இருக்கிறதுனால அவன் கடவுளை துதிக்க கூடாதபடிக்கு பாவம் செய்ய அந்த பதவி பொறுப்பு செயல்பட்டதை குறித்து தாவீதுடைய வாழ்க்கையிலே உதாரணத்தை நாம் பார்க்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1-10 வீட்டில் போய் படிச்சிங்க. 4வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 11:4. அவனுக்கு இருக்கிற அந்த பதவி பொறுப்பு பாவம் செய்வதற்கு எந்த தடையுமே இல்லை அவனுக்கு. அந்த பொறுப்பு பதவினால, ராஜா என்கிற அந்த கர்ப்பம், அந்த பதவி இருந்ததுனால அவன் ஆள் அனுப்பி செய்யக்கூடாத பாவத்தை அவன் செய்தான். ஆராதனை வீரங்க அவன், கடவுளை ஆராதிச்சவன், துதிச்சவன். இன்னைக்கு அவன் பதவி என்ற ஒரு காரியம் வந்த பொழுது அவன் ஆடுகளின் பின்னே திரிந்த அவன் அதை மறந்து போய் துணிகரமாக பாவம் செய்ய தன் பதவியை பயன்படுத்துறான். நிறைய பேர் அப்படிதான் பதவியை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். உலகத்தில் நாம் பார்க்க முடியும். ஒருத்தோட பேசியிருக்கும் போது அவர் சொன்னார், அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு போதை இருக்குது. அதுபோல் பதவி என்கிற போதை வந்துருச்சுன்னா அந்த போதையிலேருந்து வெளியே வரவே முடியாது. பதவி என்கிற போதை இந்த கிறிஸ்துவத்தில் இருக்குது. சிஎஸ்ஐ சர்ச்சிலெல்லாம் ஒவ்வொரு பதவிக்காக அவன் போஸ்ட் அடித்து ஓட்டுறது, மோதிரம் கொடுக்குறான், ஓட்டு எலெக்ஷன் நடக்கும். நம்ம இதில் அப்படி எலெக்ஷன் இல்லை, எலெக்ஷனும் இல்லை, கலெக்ஷனும் இல்லை. நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறோம், ஜெபித்து ஒருவரோடு நாம் பேசுகிறோம், அவர்களை நாம் நியமிக்கிறோம். பதவியினால தாவீது கடவுளுக்கு பிரியமானவனாக இருந்தவன், துதிக்கிறதுல அவனை போல யாரும் இல்லை, பாடல்களை எழுதி கர்த்தரை மகிமைப்படுத்தினவன். அவன் வாழ்க்கையை பாருங்க, அந்த பதவியினால அவன் பாவம் செய்தான். கர்த்தரை துதிக்க கூடாதபடி அவனுடைய மனசு ரொம்ப கில்ட்டி ஆயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட போக முடியல அவனால். சங்கீதம் 51 தான் எழுதுறான், ஆண்டவரே நீங்கள் கொடுத்த பரிசுத்தாவி எடுத்துக்காதீங்க, என்னை மன்னிங்க, நான் செய்த தப்பை மன்னிங்க. ஏன்னா நான் பிறந்ததே பாவம், என் பிறப்பே பாவம், எம்மா கருவில் வந்ததே நான் பாவத்தில் தான் உருவானேன் அப்படின்னு தன்னுடைய காரியங்களை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புவித்து, இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நியாயம் தீர்க்கும் பொழுது, நீங்கள் நியாய தீர்ப்பு என்று ஒரு நாள் வச்சிருக்கிறீங்க, அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நான் அறிக்கை செய்யாமல் விட்டு இருப்பேனானால், நான் பாவ மன்னிப்பை பெறாமலே நான் இருப்பேனானால், என் வாழ்க்கையிலே நிச்சயமாக தண்டனையை நீ கொடுப்பீங்க. இப்பொழுது இந்த பூத உடலில் இருக்கும் பொழுதே நான் இதை அறிக்கை செய்து உம்முடைய நீதி விளங்கும்படியாக உம்முடையத்தில் மன்னிப்பை நான் பெறுகிறேன்னு தாவீது ஆராதிக்கிற ஒரு மனிதன், ஆராதனை வீரன். பாட்டு பாடணும், துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமோ பயம் இல்லை. ஆனால் அவன் தன் பதவியை தவறாக பயன்படுத்தி பாவம் செஞ்ச போது பயம் வந்துடுச்சு. என்ன பயம்? கடவுள் கொடுக்குற அந்த ரெஸ்பெக்டான அந்த பயம் இல்லை.
எங்கே நம்ம நரகத்துக்கு போயிடுவோமோ என்ற பயம். மனுஷனுடைய வாழ்க்கையில் என்று கர்த்தரை துதிக்க கூடாதபடி தடையாக இருக்கிறது அவனுடைய பதவி, பொறுப்புகள், இதெல்லாம் ஒன்றுமில்லை என்று நாம் தாவீது அதை அவன் அனுபவமாக அவன் வாழ்க்கையிலே அதற்காக அவன் எழுதி மன்னிப்பு கேட்கிறத பார்க்கிறோம். நாம் அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். சமுதாயத்தில் வரக்கூடிய தடைகள் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, சமுதாயத்தில் வரக்கூடிய தடைகள், கர்த்தரை துதிக்க கூடாதபடி இருக்கிற தடைகள், பணம், செல்வம், இதெல்லாம் நமக்கு இருக்குமானால் கடவுளை துதிக்க மாட்டோம். முதல்ல பார்த்தா ஆவிக்குரிய காரியங்கள் தடைகள். இது கர்த்தரை துதிக்க கூடாதபடி இருக்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தடைன்னா, பணம் வந்துடுச்சுன்னா, பணம் நம்ம வாழ்க்கையில் வந்துடுச்சு அப்படின்னா, செல்வ செருக்கு நம்ம வாழ்க்கையில் வந்துடும், பண ஆசை நம்ம வாழ்க்கையில் வந்துடுச்சுனாலும் கர்த்தரை துதிக்க முடியாது. சாலமோனை குறித்து நாம் பார்க்கிறோம். கடவுள் யார் என்று கேட்டவர்களும் உண்டு. பணம் வந்துடுச்சுன்னா கடவுள் யாரியா? பார்வோனை குறித்து பார்க்கிறோம். சாலமோன் ஞானி சொல்லுகிறார், நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கூடாது இருப்பாராக என்று சொல்லி ஒரு கோரிக்கை, ஒரு ஜெபத்தை ஆண்டவத்தில் வைக்க. ஏன் அப்படி சொல்லும் பொழுது, அடுத்து நாம் வாசிக்கும் பொழுது 9ஆம் வசனம், நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால மறுதலித்து கர்த்தர் யாருன்னு நான் சொல்லாதபடிக்கு எனக்கு பணம் வந்துருச்சுன்னா, சொல்லுவாங்க ஒரு பழமொழி, பசி வந்தால் 10ம் பறந்து போயிடும், பணம் வந்தால் எல்லா தீமைக்கும் வேறாயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சாலமோன் ஞானி கேட்குறாரு. நம்ம பைபிளில் பார்க்கணும்னா அவனுக்கு தான் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாருன்னு. அந்த ஞானி தான் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு நிறைய கொடுக்காத, எனக்கு கொஞ்சமாகவும் கொடுக்காத, எனக்கு ஒவ்வொரு நாள். அதுதான் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்ததான ஜெபம், இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க. அதை தான் சாலமோன் ஞானி அழகாக சொல்கிறார் சுருக்கமாக. அது சொல்லிட்டு ஏன் அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, நான் பரிபூர்ணம் அடைகிறதுனாலே மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு, நான் ஆண்டவருடைய பிள்ளை தான், ஆனால் எனக்கு பணம் அதிகமாக வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா கடவுள் யார்யா அப்படின்னு நான் அவரை மறுதலிக்க கூடாதபடிக்கு அங்கே சொல்றாரு, எனக்கு தரித்திரம் கொடுத்து நான் திருடாதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். கடைசியாக நான் முடிக்க போகிறோம் பிரசங்கத்தை. பாலகர் வாயிலே ஆண்டவர் பலனை உண்டு பண்ணினார் என்று சொல்லும்போது துதி. இன்றைக்கு நாம் துதிக்க கூடாதபடி தடைகளை நாம் பார்த்து, ஆவிக்குரிய தடை, சமுதாயத்தின் தடை. அன்றைக்கு சீஷர்கள் வாழ்க்கையிலும் அந்த காரியம் இருந்த காரணம் பிசாசு. பிசாசு உள்ளே பூந்துட்டானா போச்சு, இவனை துதிக்க விட மாட்டான். அதுக்கு பதிலாக முறுமுறுப்பு, கோபம், எரிச்சல், இதை தான் கொண்டு கொடுத்துட்டே இருப்பான். இன்றைக்கு அதையெல்லாம் நீங்கள் நானும் ஜெயிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களின் சொன்னவர். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க. நீங்கள் இந்த சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால், மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் சிறு பிள்ளையை போல மாறுவோம். பாலகர் வாயிலே பலனை உண்டு பண்ணுகிறவர் என்று சொல்லுவோம். துதியினாலே துதிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பார். நாம் ஆவியின் பலன் நம்மை சாட்சியாய் வாழ உதவி செய்யும். துதியின் பலன் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவீனங்களை எல்லாம் நீக்கி நம்மை உற்சாகத்தினாலே நிரப்புகிறதா இருக்கிறது. அதே தாவீதான் சொல்லுகிறான், உற்சாகமான ஆவி எனக்கு தாங்க, நிலைவரமான ஆவி என்னிலே புதுப்பிங்க என்றான். இன்றைக்கு உற்சாகமான ஆவி நமக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தரை துதிக்க வேண்டும். நம்ம எல்லாரும் மட்டும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம்.
ஆண்டவர் இந்த வேளையிலும் கூட நம்மோடு பேசின வார்த்தை நாம் மறந்து விட வேண்டாம். பாலகர் வாயினாலே பெலனை உண்டு பண்ணுகிறவர், துதியை உண்டு பண்ணுகிற தேவன். இந்த நாளிலே நாமும் கர்த்தரை துதிக்கும்படியாக அவர் எதிர்பார்க்கிறார். நீ துதிக்க கூடாதபடி தடை செய்கிறது யார் என்றால் சாத்தான் தான், வேற எதுவுமே இல்லை. சாத்தான் உனக்குள்ள வந்துட்டு உன் சிந்தையை அவன் பிடிச்சு உன் சிந்தையிலே பல யோசனைகளை கொடுத்து துதிக்க விடாதபடிக்கு, துதிக்கிற ஒரு நேரத்தில் எங்கேயோ நாம் நிற்கிற மாதிரி, ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிற மாதிரி, இல்லை எங்கனாவது பாத்ரூமில் இருக்கிற மாதிரி நம்மளை நிற்க வச்சிருவான். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீ நானும் ஆண்டவரை துதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். தேவ ஆலயத்திற்குள்ளே வசனம் சொல்லுகிறது, அவரை ஆராதிக்கிற பொழுது, அவரை துதிக்கிற பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம், தேவாலயம்